வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைய நாள் தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் பேராதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிக்கோங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாரும் லைக் பட்டனை தட்டிடுங்க. நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெலகிராம் சேனலில் டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், மந்த்லி பிடிஎஃப் போடுவோம், மந்த்லி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் போடுவோம். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து தகவல் பார்க்கலாம். இன்றைக்கான தகவல் பார்க்கும்போது முதல்ல முக்கியமான நாள் பிப்ரவரி 28. இந்த மாதத்தோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம பிப்ரவரி தொடங்கினதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. பிப்ரவரி 28 வந்தாச்சு. இன்றைக்கி 28ஆம் தேதி நம்ம முக்கியமான நாள் அப்படின்னா தேசிய அறிவியல் தினம். தேசிய அறிவியல் தினம் அப்படின்னா யாரை மரியாதை செலுத்துறதுக்காக நம்ம தேசிய அறிவியல் தினம் கொண்டாடுறோம் அப்படின்னா சர் சி.வி. ராமன். நாம் கேள்விப்பட்டிருப்போம். சர் சி.வி. ராமன் படிக்காமல் வந்திருக்க முடியாது. நம்ம தேசிய அறிவியல் தினம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கான மரியாதை செலுத்துகிற நாளாக தான் தேசிய அறிவியல் தினம். சர் சி.வி. ராமன் அவரோட ராமன் விளைவு அப்படின்னு அதை கண்டுபிடிச்சார் இல்லையா, அதுக்காக நமக்கு இந்த நாள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தேசிய அறிவியல் நாள், நேஷனல் சயின்ஸ் டே, இந்தியாவில் பிப்ரவரி 28ஆம் நாளில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிற ஒரு நாள். இந்த கண்டுபிடிப்பு உலகளாவிய பெருமையை இந்தியாவிற்கு பெற்றுத்தந்ததுடன் உயரிய விருதான நோபல் பரிசும் 1930 சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ராமன் எஃபெக்ட் அதை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பரிசு அவருக்கு கிடைச்சிருக்கு. 1930 கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அந்த நிகழ்வின் நினைவாகவும் அறிவியல் என்பது அடித்தட்டு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் 1987ஆம் ஆண்டு நம்ம இந்திய அரசால் இந்த தேசிய அறிவியல் நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. என்ன அப்படின்னா ராமன் விளைவை கண்டுபிடிச்சி நோபல் பரிசு கிடைச்சது இல்லையா சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு. அதுக்காக நம்ம இந்திய அரசாங்கம் பார்த்தோம் அப்படின்னா அவரை மரியாதை செய்யும் விதத்தில் 1987ஆம் ஆண்டு தேசிய அறிவியல் நாளை இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். சர் சி.வி. ராமன் அவர்களோட கண்டுபிடிப்புக்காக நம்ம இந்த தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் விக்ஷித் பாரதத்துக்காக அறிவியல் மற்றும் புத்தாக்கத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்திற்காக இந்திய இளைஞர்களை மேம்படுத்துதல். இந்திய இளைஞர்கள் மேம்படுத்துதல் அப்படின்னோடனே எனக்கு ஒரு விஷயங்க, இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம இந்தியா சார்பாக தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 28 அதாவது இன்று நமக்கு ஹைதராபாத் கச்சிபவுலி மைதானத்தில் ஒரு நிகழ்வுக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு பார்க்கும்போது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDOன்னு நம்ம சொல்லுவோம். அந்த அமைப்பும் ப்ளஸ் இந்திய வானூர்தி சங்கம் மற்றும் கலாம் இளைஞர் சிறப்பு நிறுவனம், இது மூணும் சேர்ந்து ஒரு நிகழ்வு ஒன்று ஹைதராபாத் கச்சிபவுலியில் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு. எதுக்காக அங்கே யார் போவோம்? 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை வருவாங்க, இந்த கண்காட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறதா நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த கண்காட்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா அதிநவீன TRDO மற்றும் பாதுகாப்பு விண்வெளி தயாரிப்புகளை காட்சிப்படுத்தும் சுமார் 200 அரங்குகள் இருக்குது. ஸோ இளைஞர்களோட மேம்படுத்துதல், அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவரோட கண்டுபிடிப்பு நாளான தேசிய அறிவியல் தினத்தில் நம்ம இந்தியா பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, தலைமை தாங்க போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். நேஷனல் சயின்ஸ் டே நாம் ஏன் கொண்டாடுறோம்? சர் சி.வி. ராமன் அவரோட புகழ்பெற்ற ராமன் விளைவுக்காக நோபல் பரிசு கிடைச்சிருக்கு 1930. ஸோ அதை பாராட்டும் விதத்தில் இந்திய அரசால் 1987ஆவது ஆண்டுலேருந்து நாம் நேஷனல் சயின்ஸ் டேவை கொண்டாடுறோம். எப்பயுமே பொதுவாக பார்த்தா ஒரு தலைவர்களோட பிறந்த நாள் இல்லைன்னா இறந்த நாளை தான் நம்ம அனுசரிப்போம். இப்போ இவர் அப்படிங்கும்போது பிறந்த நாளும் இல்லை, இறந்த நாளும் இல்லை, அவர் கண்டுபிடிப்போட உயரிய விருதுக்காக கிடைச்ச நாள் தான் நமக்கு நேஷனல் சயின்ஸ் டே. நம்ம அடுத்த தகவல் போயிடுவோம். ரேர் டிசீஸ் டே. இருக்கிற நோய்க்கே தீர்வு கிடைக்க மாட்டேங்குது, இதில் ரேர் டிசீஸ் டே அப்படின்னு நம்ம அனுசரிக்க வேண்டியதாக இருக்குது. விழிப்புணர்வு நாளாம். நமக்கு ஆல்ரெடி இருக்கிற வியாதிகளுக்கு மருந்து இருக்குங்க, நம்ம அது கொடுக்கும் போதே நமக்கு க்யூர் ஆக மாட்டேங்குது. 1008 பிரச்சனை வருது போகுது.
அதுலேருந்து சமாளித்து வரங்காட்டி போதும்னு ஆயிடுது. பட் இது பார்க்கும்போது ரேர் டிசீஸ் டே, அதாவது அறியப்படாத அல்லது கவனிக்கப்படாத நோய்களுக்கான விழிப்புணர்வு. இது ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னா February 28, அதாவது பிப்ரவரி மாதத்தோட கடைசி நாளில் தான் இது வரும். ஒருவேளை நமக்கு லீஃப் ஆண்டாக இருந்து 29 இருந்தால் நாம் அந்த நாளில் வந்து ரேர் டிசீஸ் டேவை நாம் அனுசரிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச தகவல். இந்த ஆண்டு பார்க்கும்போது கடைசி நாள் February 28 இல்லையா? ஸோ February 28 கடைசி நாள். இந்த தேதியில் நம்ம இந்த நாளை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அனுசரிக்கிறோம். இது என்ன ரேர் டிசீஸ் அப்படின்னா, அறியப்படாத அல்லது கவனிக்கப்படாத நோய்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய அரிய நோய்கள் அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த அமைப்பின் மூலமா நமக்கு 2008 February 29 இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ரேர் டிசீஸ் அப்படின்னா என்ன? அறியப்படாத அல்லது கவனிக்கப்படாத நோய்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய அரிய நோய்கள் அமைப்பு ரேர் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து 2008 February 29 இந்த நாளை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்தியாவிலேயும் இதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. என்ன அமைப்புன்னு பார்க்கும்போது ஆர்கனைசேஷன் ஃபார் ரேர் டிசீஸ் இந்தியா அப்படிங்கிற ORDA அப்படிங்கிற அமைப்பு நமக்கு ரேர் டிசீஸ்க்காக இந்தியாவிலையும் இருக்குது. ஸோ இது இந்த ஆண்டோட கருப்பொருள் பார்க்கும்போது, நீங்கள் கற்பனை செய்ய முடியாததை விட அதிகம். அப்போ ரேர் டிசீஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்த கருப்பொருளே நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கற்பனை செய்ய முடியாததை விட அதிகம், அரிய அனுபவங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது தான் வந்து ரேர் டிசீஸோட இந்த ரேர் டிசீஸ் டே 2025க்கான கருப்பொருள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது ஆண்டுதோறும் பிப்ரவரியோட கடைசி நாளில் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நாள் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். விழிப்புணர்வு நாள் அப்படின்னா அதாவது டிசீஸ் அப்படின்னு ஐரோப்பிய அரிய நோய்கள் அமைப்பு ரேர் டிசீஸ் அப்படி இருக்கு. அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த அமைப்போட கூற்றுப்படி பல அரிய நோய்களுக்கான சிகிச்சை வந்து போதுமானதாக இல்லை. ஸோ அதே போல் அரிதான நோய்கள் உள்ள நபர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் ஆதரவளிக்க சமூக வலைப்பின்னல்களும் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து புற்றுநோயாக இருக்கட்டும், இல்லை ஒரு HIV இருக்கட்டும், இதுக்கெல்லாம் போதுமான அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட புதுசாக இருக்க போகிற அரிய நோய்களுக்கு ஒரு ஆதரவளிக்கிறதுக்கான சமூக வலைப்பின்னல்கள் இல்லை அப்படிங்கிறத நமக்கு வந்து அந்த ஐரோப்பிய அரிய நோய்கள் அமைப்பு வந்து நமக்கு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம WHO என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த அரிய வகை நோய் பார்த்திங்கன்னா அடிப்படையை அதன் தொற்றுநோய் மூலமாக தான் நம்ம அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. எந்த ஒரு அரிய நோயின் அதிர்வெண்ணும் 10,000 பேருக்கு, அதாவது 10ல் 6 பேருக்கு குறைவாக இருக்கணும். அதை தான் நம்ம வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து ஒரு அரிய நோயோட அடையாளம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த அரிய நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து இந்திய நோயாளிகளுக்கும் கூட்டுக்குரலை வழங்குறதுக்காக இந்த ORDA வந்து நம்ம இந்தியா நிறுவியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு 5000 இந்தியர்கள் ஒருவரையோ அல்லது அதற்கும் குறைவாகவோ பாதித்தால் ORDA ஒரு அரிதான நோயாக கருதுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி நமக்கு 263 அரிய நோய்கள் பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ரேர் டிசீஸ் டே, இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சி அந்த வியாதி வந்தவங்க எப்போ குணமாகிறது, அவங்க எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க, அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நாளாக தாங்க நாம் இதை பார்க்குறோம். அடுத்த நாள்னு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் யாருக்கு அப்படின்னா, நம்ம சந்திரசேகரன் அவர்களுக்கு. இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. டாடா நிறுவனத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லலாம், டாடா குழுமத்தின் தலைவர். பட் இவர் இப்போ ரீசெண்டாக வந்து இவர் ஒரு பிரிட்டனோட கௌரவ பட்டம் ஒன்று வாங்கியிருந்தார். நாம் கூட பார்த்துருப்போம். இந்த மாதத்தில் தான் அவருக்கு கிடச்சிருந்தது. பிரிட்டனோட கௌரவ நைட்குட் பட்டத்தையும் இவர் வாங்கியிருந்தார். இப்போ நாம் இவருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, டாடா குழுமம் எதுக்காக இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுது அப்படின்னா, ரத்தன் டாடா என்டோன்மெண்ட் ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டுக்கு இவர் வந்து சேர்மனாக வந்து இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டாடா குழுமத்தினர் வந்து இவருக்கு வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு தலைமை வகிக்க சேர்மன் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கும்போது சந்திரசேகர் ரத்தன் டாடா என்டோன்மெண்ட் ஃபவுண்டேஷனை தலைமை வகிக்க நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இவருக்கான அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, ரத்தன் டாடா என்டோன்மெண்ட் ஃபவுண்டேஷனுக்கு சேர்மன் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் யார், இவர் ஏன் வந்து ரத்தன் டாடா அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்தார், அவர் இறந்துட்டார்.
பட் அவர் வந்து இதை சொல்லிட்டு போயிருக்காரு. இறக்கும்போது நமக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்து ட்ரஸ்ட்டுக்கு வந்து இவர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நியமிச்சுட்டு போயிருக்காருன்னு வைங்களேன். என்ன அப்படின்னா, சந்திரசேகரன் அவர்கள் வந்து ரத்தன் டாட்டா அவர்களின் விருப்பப்படி தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். செக்ஷன் 8 அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதில் ஏகப்பட்ட சட்ட சிக்கல்லேருந்து அதெல்லாம் பூர்ணமாக விளக்கப்பட்டு தான் வந்து இவரை வந்து அந்த டாட்டா குழுமம் வந்து சேர்மனாக நியமிச்சிருக்காங்க. ஸோ அது அந்த அளவுக்கு நம்ம உள்ளே போக வேண்டாம். இவருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா, ரத்தன் டாட்டா என்டோன்மெண்ட் ஃபவுண்டேஷனுக்கு சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இவர் பார்த்தோம் அப்படின்னா பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. அப்புறம் நைட் ஆஃப் த லெஜியன் ஆஃப் ஹானர் விருது ஃப்ரான்ஸோடது வாங்கியிருக்காரு. கௌரவ நைட்ஹுட் பட்டத்தை பிரிட்டனது வாங்கியிருக்காரு. அப்படி இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை அவார்ட்ஸ் எல்லாம் இவர் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் பார்க்கும்போது யார் அப்படின்னா, சந்திரசேகரன் வந்து இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள நாமக்கல்லுக்கு அருகில் உள்ள மோகனூரில் பிறந்த ஒரு தமிழ் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர் ஆரம்பிக்கும் போது, அதாவது என்னவா ஆரம்பித்தார்னா, 1987 டிசிஎஸில் ஒரு சாதாரண பணியாளராக அவர் சேர்ந்தார் டிசிஎஸில். அதே மாதிரி அக்டோபர் 6, 2009 தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றிருக்காரு. சிஇஓன்னு சொல்லுவோம் நம்ம. தலைமை நிர்வாக அதிகாரியாக அவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு 2009. 1987 சாதாரண ஊழியராக சேர்ந்தவர். அதுவே 2009ன்னு பார்க்கும்போது தலைமை நிர்வாக அதிகாரியாக வந்து மாறியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு 30 ஆண்டு கால அனுபவம் இருக்குது இவருக்கு டாட்டா குழுமத்தில். அதனால தான் அந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து இவரை வந்து சேர்மனாக போட்டிருக்காங்க டாட்டா குழுமம். ஸோ நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஜுமோயர் பிராந்தனி 2025 இந்த கலை நிகழ்ச்சி எங்கே நடந்தது, எதுக்காக அப்படின்னா, நம்ம பாரத பிரதமர் கலந்துக்கிட்டதுனால தான் நாம் இதை பார்க்குறோம். ஏன்னா பிரதமரோ முதல்வரோ எதுலையாவது கலந்துக்கிட்டாங்க, ஏதாவது இனாகரேட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அது கேள்வியாக வந்துடும். ஸோ அதுக்காக இந்த விஷயத்தை நாம் பார்க்குறோம். இவர் எங்கே போனார், என்ன பண்ணார் அப்படின்னா, கவுஹாத்தியில் சருசா ஜாய் மைதானத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய ஜுமோரியர் நடன நிகழ்ச்சியை நம்ம பிரதமர் தொடங்கி வச்சார். இது பார்த்தோம் அப்படின்னா அசாமோட தேயிலை தொழிலோட 200வது ஆண்டு விழா அப்படிங்கிறதுக்காக இந்த விழாவை வந்து அவர் போய் கலந்துக்கிட்டார், தொடங்கி வச்சார். இதில் வந்து இந்த நிகழ்வில் ஜுமோரியர் அப்படிங்கிற ஒரு நடன நிகழ்ச்சி நடந்தது. இது பார்த்தோம் அப்படின்னா தேயிலை தோட்ட சமூகத்திலிருந்து 8000 கலைஞர்கள் கலந்துக்கிட்டு அந்த அசாமோட செழித்த கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காகவும் இது ஏற்பாடு பண்ணப்பட்டது தான். ஏன்னா 8000 பேர் ஒரே இடத்துல நடன நிகழ்ச்சி பண்ணாங்க. ஸோ அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாகவும் பார்க்கப்படுது. இவர் நமக்கு வந்து இதில் நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம், பிரதமர் மோடி அஸ்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று ஜுமோயர் இசை நிகழ்ச்சியை தொடங்கி வச்சார். எங்கே நடந்துச்சு? கவுஹாத்தியில் சருசாஜாய் மைதானத்தில் நடந்திருக்கு. இது மிகப்பெரிய நடன நிகழ்ச்சி, 8000 பேர் பங்கேற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இது அஸ்ஸாமின் தேயிலை தொழிலின் 200வது ஆண்டு விழா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். இது அந்த மக்களோட பாரம்பரிய நடனம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு அஸ்ஸாமில் ஒரு மாநாடு ஒன்று நடந்தது, அதுலேயும் இவர் தான் வந்து தொடங்கி வச்சார். அஸ்ஸாம் 2.0 முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு உச்சி மாநாடு கவுஹாத்தியில் நடந்தது. அதையும் நம்ம பிரதமர் தான் தொடங்கி வச்சார். அதில் என்ன நடந்தது அப்படின்னா, பெட்ரோல் நம்ம வந்து இறக்குமதி தான் பண்ணிகிட்ருக்கோம், கச்சா எண்ணெய்கள் நமக்கு இறக்குமதி தான். ஸோ அந்த இறக்குமதியே அதிகமாக இருக்கிறதுனால அதில் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டில் நடக்குது. அதை பெட்ரோலில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனால் கலப்பாங்க. அது 20% மேலே அதிகரிக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 19% வந்து இலக்கு வச்சுருந்தாங்க, அதை வந்து இலக்கு அடைஞ்சாச்சு. இப்போ வந்து 20% மேலே அதிகரிக்கிறதுக்காக மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு, நிதி ஆயோக் சார்பில் குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. நிதி ஆயோக் சார்பில் குழு உருவாக்கப்பட்டிருக்கு. இதை நமக்கு சொன்னது மத்திய பெட்ரோல் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அவர் வந்து நமக்கு தெரிவிச்சிருக்காரு. ஸோ 20% நம்ம இலக்கு வச்சு எத்தனால் கலப்பது 20% மேலே அதிகரிக்கணும் அப்படிங்கிறத அந்த மீட்டிங்கில் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதே மாதிரி அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதானி ப்ளஸ் அம்பானி எல்லாம் 50,000 கோடி போட்டி போட்டு ஆளாளுக்கு 50,000 கோடி போட்டி போட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்ட தகவல். அதை நம்ம அப்படியே உங்ககிட்ட சொல்லியாச்சு. ஸோ முதல்வர், அதாவது அஸ்ஸாமோட முதல்வர் யாருன்னு பார்த்தோன்னா ஹேமந்த் பிஸ்வ சர்மா. அதே மாதிரி ஆளுநர் பார்த்தோம் அப்படின்னா லட்சுமண பிரசாத் ஆச்சாரியா அப்படிங்கிறவர்.
ஆளுநராக அங்கே அசாமில் இருக்கார். ஸோ நம்ம அடுத்தது நம்ம பிரதமர் 2 நிகழ்ச்சி, அதாவது உச்சி மாநாடு ஒன்று, அசாமோட 2.0 வர்த்தக உச்சி மாநாடையும் திறந்து வச்சுருக்காரு. அதே மாதிரி அங்கே தேயிலை தோட்டத்தில் ஜிமோயர் அப்படிங்கிற நடன நிகழ்ச்சியையும் தொடங்கி வச்சு அதில் பங்கு பெற்றார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அசாமில் 2 விஷயம் பண்ணியிருக்காரு. அதுதான் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்தது புதுமையான ஏவுகணை நம்ம நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. வெற்றிகரமாக சோதனை முடிஞ்சிருச்சு. அது எதுக்காக அந்த ஏவுகணை அப்படின்னா, எதிரி நாட்டு கப்பல்களை தாக்கி அளிக்கும் புதுமையான ஏவுகணை. ஹெலிகாப்டர்லேருந்து நம்ம ஹெலிகாப்டர் போர் விமானம் இருக்கு இல்லையா, அதில் ஹெலிகாப்டர்லேருந்து ஏவி இந்தியா வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. எங்கே நடந்துச்சு அப்படின்னா, ஒடிசா மாநிலம் சாண்டிப்பூர் கடற்பகுதியில் DRDOன்னு சொல்லுவோம், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அமைப்பால் இது நடத்தப்பட்டது. இந்த ஆராய்ச்சி இந்த ஏவுகணை பரிசோதனை பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அமைப்பு DRDOன்னு சொல்லுவோம். அவங்களால இந்த பரிசோதனை வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு அவங்க சொன்ன தகவல். இதனோட பாகங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஏவுகணையோட பாகங்கள் நம்ம இந்தியாவில் DRDOவோட வெவ்வேறு ஆய்வகங்களில் இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலேயே தற்சார்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதோட பாகங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா DRDOவோட வெவ்வேறு ஆய்வகங்களில் இந்த ஏவுகணை உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு வெற்றிகரமாக கிடச்சிருச்சு. எதுக்கு இது கிடச்சிது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அதாவது கப்பலை தாக்கி அழிக்கும் புதுமையான ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை முடிஞ்சிருச்சு. எதிரி நாட்டு கப்பல்களை தாக்கி அழிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஏவுகணையோட முக்கியமான வேலை. இதை நம்ம நம்மளோட ஹெலிகாப்டர்லாம் பரிசோதனை பண்ணி நமக்கு பாதுகாப்பு அமைச்சகம் சாதனை பண்ணியிருக்காங்க, வெற்றிகரமாக சாதனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியாச்சு. இது பார்க்கும்போது இது எதுக்காக தயாரிக்கப்பட்டதோ அந்த திட்டத்தோட அனைத்து குறிக்கோள்களும் சோதனை பண்ணும்போது பூர்த்தி செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். எதிரி நாட்டு கப்பல்களை தாக்கி அழிக்கும் புதுமையான ஏவுகணை அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். நாம் அடுத்தது போயிடுவோம். அடுத்தது தெலுங்கானாவை பற்றி நாம் இப்போ பார்க்கணும். தெலுங்கானா மாநில அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. ஸோ அதனால் நாம் இப்போ பார்க்குறோம். என்ன உத்தரவு அப்படின்னா, தெலுங்கு கட்டாயம். இது என்னடா கூத்து, தெலுங்கானாவில் தெலுங்கு கட்டாயமா? அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தெலுங்கானா மாநிலம் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். தெலுங்கு கட்டாயம் அப்படிங்கிறதுக்காக மாநில அரசு உத்தரவு. இப்போ நம்ம தமிழ் கட்டாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஏன்னா அந்த மாதிரி நம்ம நிலைமை இல்லை. அங்கே தெலுங்கு கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவே போட்டிருக்காங்க. தெலுங்கானாவில் தெலுங்கானா உதவி பெற எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அது CBSEயாக இருக்கட்டும், ICSEயாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், எந்த நிதி உதவி பெறுற ஸ்கூலாகவும் இருக்கட்டும், எந்த ஸ்கூலானா இருந்தாலும் தெலுங்கானாக்குள்ளே வந்துட்டால் அது எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தவராகவே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 1லேருந்து 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு கட்டாயம் அப்படிங்கிறது அந்த மாநில அரசோட உத்தரவு. தெலுங்கானா மட்டும் இந்த உத்தரவை போடல, பஞ்சாப்லேயும் அதே உத்தரவு. பஞ்சாப் கட்டாயம் 1லேருந்து 10 வரை, 10ஆம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே பஞ்சாபோட தாய்மொழி கட்டாயம் அவர் சொல்லிட்டாரு. இவரும் தெலுங்கானாவும் ரேவந்த் ரெட்டி அவர்கள், இப்போ முதல்வர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரேவந்த் ரெட்டி, இவரும் கொண்டு வந்துட்டார். மாநில அரசோட உத்தரவை போட்டாச்சு. பட் இவருக்கு முன்னாடி இருந்த சந்திரசேகர் ராவ் அவர்கள் 2018 பள்ளிகளில் தெலுங்கு கற்பித்தல் கற்றல் கட்டாயம் அப்படிங்கிற சட்டத்தை 2018 கொண்டு வந்தார். பட் அந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணல, நடைமுறைக்கு கொண்டு வரல. பட் இப்போ அவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. ரேவந்த் ரெட்டி அவர்கள் மாநில அரசு உத்தரவு போட்டுருச்சு, தெலுங்கு கட்டாயம் 1 to 10 அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி பஞ்சாப்லேயும் 1 to 10 பஞ்சாப் மாநிலம் தாய்மொழி கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ தாய்மொழி எந்த அளவுக்கு அழிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த தகவல்கள் மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், லாங்குவேஜ் பழகிறது ஒரு தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம உலகம் ஃபுல்லாக போகணும் அப்படின்னா நமக்கு லாங்குவேஜ் முக்கியம். பட் நமக்கான அடையாளம்னு ஒன்று இருக்குல்ல, நாம் யாருன்னு ஒருத்தவங்க சொல்லணும் அப்படின்னா, தமிழன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லணும் அப்படின்னா நமக்கான அடையாளம் எப்படி? அது தமிழ் இல்லையா? வாழ்க தமிழ் வளர்க தமிழ்னு சொல்லுவோம். ஸோ அந்த தமிழ் நமக்கு எவ்வளோ முக்கியம், அதுவே நம்ம கட்டாயம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைமையை நம்ம என்றைக்கும் நம்ம சந்திச்சிடக்கூடாது. ஸோ பழகலாம், எந்த லாங்குவேஜாக, அது எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், வேறு எது ஜெர்மனாக கூட இருக்கட்டும், பழகிறது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அது பழகும்போது தேவைக்கு ஏற்ற இடத்துல நம்ம பயன்படுத்திக்கணும். அது ஆனால் நம்ம அடையாளங்கும் போது தமிழை நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. இது என்னோடய ஒப்பீனியன். நம்ம அடுத்த தகவல் பார்க்கலாம்.
அடுத்தது டென்மார்க் என்ன ஒரே க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோமா? க்ரீனிஷ் எதுக்கு அப்படின்னா க்ரீன் டிரான்சிஷன் அலையன்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாம் இதை எடுத்திருக்கோம். டென்மார்க் வந்து நம்மளோட ஒரு கை கோர்த்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பசுமை மாற்ற கூட்டணி இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்மளோட ஒரு கைகோர்ப்பு நடந்திருக்கு. பசுமை மாற்ற கூட்டணி இந்தியாவை தொடங்கிய நாடு டென்மார்க். அதுதான் நம்மளோட ஆன்சர் கொஸ்டின் எல்லாமே. பசுமை மாற்ற கூட்டணி இந்தியா எந்த நாட்டுடன் அப்படின்னு கேட்கும்போது டென்மார்க்குடன். அது என்ன பசுமை மாற்ற கூட்டணி அப்படிங்கிறது புதிய காலநிலை திட்டம். டென்மார்க்கோட புதிய காலநிலை திட்டமோட தொடர்புடையது. அதுக்கு நம்ம இந்தியாவும் அவங்களும் கைகோர்த்துருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு இலக்கும் வச்சுருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதை சுத்தமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்தியா ஒரு இலக்கு வச்சுருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகள் இலக்கு வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ப பூமியை வெப்பமாக வைத்திருக்கும் கரியமில வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு CO2 போன்ற பசுமை வாயுக்களின் அளவு அதிகமானதால் புவியின் சராசரி வெப்பம் அதிகரித்து பருவநிலை மாற்றம் ஏற்படுது. அதனை தடுப்பதற்காக காற்றில் கலக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க, அதனை தடுப்பதற்காக அதிகமாக போகுது இல்லையா கரியமில வாயு, அதை தடுக்கிறதுக்காக ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. காற்றில் கலக்கும் கரியமில வாயுவின் அளவையும் காற்றிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்படுது பார்த்தீங்களா, அந்த கரியமில வாயுவோட அளவையும் சமமாக்க உலகோட பல்வேறு நாடுகள் பார்த்திங்கன்னா பல்வேறு கால இலக்குகளை நிர்ணயிச்சிருக்காங்க. காற்றில் கலக்கும் கரியமில வாயுவையும் அதே காற்றிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்படும் கரியமில வாயுவையும் நியூட்ரல் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் 10 ஏறிச்சு அப்படின்னா அந்த பக்கமும் அதை 10 ஏற்றி நியூட்ரல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது, அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து குறைக்கப்படும். அப்படி சமமாக்கப்படும் போது நமக்கு வந்து 2070 இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இது அந்த மாதிரி 2070க்குள்ளே நம்ம இந்த சமநிலையை அடையலாம் அப்படின்னு ஒரு இலக்கு. என்ன இலக்கு அதை பார்க்கும்போது இந்தியாவின் நெட் ஜீரோ இலக்கு 2070 கரியமில வாயுவை வந்து சமப்படுத்துறது. 10% ஏறிச்சுன்னா இந்த பக்கம் ஒரு 10% அது நல்ல விஷயத்த கெட்டது ஒரு 10% ஏறும்போது நல்லது ஒரு 10% ஏற்றி நியூட்ரல் பண்ணி விட்டுறது. அது இலக்கு 2070 நம்ம இந்தியா வச்சுருக்காங்க நெட் ஜீரோ இலக்கு. அதுவே டென்மார்க் பார்க்கும்போது 2045க்கு வச்சுருக்காங்க. 2070 நமக்கு, 2045 டென்மார்க்குக்கு. நம்ம 2070 வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளோட பாரத பொதுத்துறை வங்கி இருக்கு இல்லையா, SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து 2055க்குள்ளே அதை வந்து நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படிங்கிற அவங்க ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. 2055 அப்படிங்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆரம்பித்து 100வது ஆண்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போது நம்ம வந்து அந்த கரியமில சமநிலையை நெட் ஜீரோ பண்ணிடுவோம் அப்படிங்கிறது SBIயோட இது ஒப்பீனியன். நம்ம அடுத்தது பார்க்கும்போது இன்னொரு சைன் ஒன்று ஆயிருக்கு இந்தியா மற்றும் அர்ஜென்டினாவுக்கு. எதுக்காக அப்படின்னா லித்தியம் ஆராய்ச்சிக்கான ஒரு ஒப்பந்தம் ஒன்று சைன் ஆயிருக்கு. லித்தியம் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்லுவோம், எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாம் இருக்கும், ஈவி பைக் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து அந்த லித்தியம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் இல்லை, பலதரப்பட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு உதாரணத்துக்காக அந்த வண்டியை சொன்னோம். எலக்ட்ரிக்கல் பைக் வந்து யூஸ் பண்ணுவோம் லித்தியம். அதுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து நமக்கு வந்து நியூ டெல்லியில் வச்சு சைன் பண்ணாங்க. இந்தியா மற்றும் அர்ஜென்டினா லித்தியம் ஆராய்ச்சிக்கான ஒப்பந்தம் நியூ டெல்லியில் சைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். ஹரியானா சாட்சி பாதுகாப்பு திட்டம். இது என்ன சாட்சிக்காக ஒரு பாதுகாப்பா? கண்டிப்பாக தேவை. யாராவது ஒரு கொலை பண்ணியிருப்பான் நம்ம பார்த்துருப்போம், பட் போய் சொல்ல மாட்டோம். இந்த சினிமாவில் நடக்கிறது நேரில் நடக்கிறது எல்லாம் ஒரே விஷயந்தான். ஏன்னா நமக்கு பயம், நம்ம அடுத்த வேலையை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் போக மாட்டோம். சாட்சி சொல்கிற நமக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தால் தானே தைரியமாக நாம் போய் சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு முடிவை தான் வந்து துணிஞ்சு ஹரியானா வந்து எடுத்திருக்காரு முதல்வர் நயாப் சிங் சைனி அவர்கள் தலைமையில். ஹரியானா சாட்சி பாதுகாப்பு திட்டம் 2025 கொண்டு வரப்பட்டிருக்கு. யார் அப்படிங்கும்போது மாநில முதல்வர் நயாப் சிங் சைனி வந்து கொண்டு வந்திருக்காரு. அதை கொண்டு வந்திருக்காரு. ஹரியானாவில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். 2025ஆம் ஆண்டின் சாட்சி பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்திருக்கப்பட்டது எந்த மாநிலம் இந்தியாவில்னா ஹரியானா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். யார் முதல்வர் அப்படின்னா நயாப் சிங் சைனி அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா குற்றவியல் வழக்கில் முக்கியமான சாட்சிகளை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய முயற்சி. இதுதான் நான் சொன்னது. நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சா தானே நாம் போய் ஒரு சாட்சியாக விட்னஸாக இருப்போம். நமக்கு அந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இயல்பாகவே ஒரு மனித இயல்பு என்ன சொல்லும், அது சினிமாவாக இருக்கும்போது வேறு மாதிரி போகும், ரியலாக இருக்கும்போது துணிஞ்சு போய் ஒருத்தவங்க சொல்லுவாங்களா? கொஸ்டின் மார்க் தான். ஸோ இப்போ வந்து அதுக்காக ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம்.
அவங்க யார் என்னென்னு வெளியே விட மாட்டாங்க, அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலும் வராதுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு தைரியமும் வரும். அந்த சட்டத்தை தான் வந்து ஹரியானா மாநிலம் வந்து நிறைவேற்றிருக்காங்க. 2025 சாட்சி பாதுகாப்பு திட்டம், அப்படி சட்டம் இல்லை திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து அட்டல் ஓய்வூதிய திட்டம் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம். அது நமக்கு ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கோம், ஒரு சங்கத்தில் இருக்கோம், ஒரு கூட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வந்து 60 வயசுக்கு மேலே கிடைக்கும். அதுவே வந்து தினசரி கூலி ஆட்களுக்கோ இல்லை அந்த எதுலேயுமே எந்த ஒரு அமைப்பிலும் சேராத கட்டட வேலையாக இருக்கட்டும், ஒரு விவசாயியாக கூட இருக்கட்டும், அவர் எந்த அமைப்பில் போய் இருக்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரி எந்த அமைப்புலையும் சேராதவங்களுக்காக பாரத பிரதமரால் 2015 தொடங்கப்பட்ட ஒரு விஷயம், அதாவது ஒரு ஸ்கீம் தான் பார்த்தோம் அப்படின்னா அட்டல் ஓய்வூதிய திட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த அமைப்பும் சாராத 60 வயசுக்கு மேலே வயதானவர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஓய்வூதிய திட்டம். இதில் வந்து 5000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஓய்வூதியம். ஆனால் அந்த 5000 நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் 18 வயசுலேருந்து ஒரு 42 வயசு வரைக்குமே ஒரு அமௌண்ட்டு மாதம் போடணும். அதிகபட்ச தொகைன்னு சொல்லும்போது ஒரு 1400 வரைக்கும் போடலாம், 1400 சம்திங் வரைக்கும் போடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 18லேருந்து 40க்குள்ளே இந்த விஷயத்தை நாம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு 60 வயசுக்கு மேலே ஒரு 1000மோ 2000மோ 5000 வரைக்கும் அதிகபட்சம் நமக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பிரதமர் நமக்கு சொல்லியிருக்காரு. 2015 அட்டல் ஓய்வூதிய திட்டம் பிரதமரால் தொடங்கப்பட்டது. அந்த அட்டல் ஓய்வூதிய திட்டம் வந்து எந்த அமைப்பையும் சாராத தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. 5000 அதிகபட்ச தொகை பார்த்திங்கன்னா ஓய்வூதிய தொகை வந்து 5000. அது நாம் போடுறத பொறுத்து மாதம் நம்ம எவ்வளோ போடுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு பின்னாடி பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் அடல் ஓய்வூதிய திட்டத்தோட விஷயம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பட்டன் தட்டிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.